பாப்துமோ அத சமூகநிதி என்பதாக அந்த செய்திக்கு லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கலாம். பாப்பரசர் இன்று விடைகொடுக்கிறார் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. அவசான் கௌரவ தக்வன் எமதி விஜித்த ஹேரத் வத்திகானேட்ட என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்றைய லங்காதீபத்தில் இருந்திருக்கிறது. இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இலங்கை அரசாங்க மக்கள் சார்பில் அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் நேற்று தினம் வத்திகானுக்கு பயணமானார் என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை காணலாம். எனவே பாப்பரசரின் நல்லடக்கம் ஆராதனை இன்று என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நித்திய இளைப்பாறிய பாப்பரசர் பிரான்சிஸ் நல்லடக்க ஆராதனை வத்திக்கானில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் இன்று சனிக்கிழமை காலை 10 மணிக்கு இடம்பெறவிருக்கிறது. எனவே அத்துடன் மறைந்த பாப்பரசருக்கு 9 நாட்கள் துக்கதின அனுசரிப்பு மற்றும் ஆராதனை நடத்தும் பாரம்பரிய நிகழ்வும் ஆரம்பமாகிறது. இந்த துக்கதின அனுசரிப்பையொட்டி ஆராதனை நிகழ்வுகள் நாளை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவிர்ந்த ஏனைய நாட்களில் அது தொடர்பான விடயங்களும் விசேடமாக நாட்களில் அந்நாட்டு நேரப்படி மாலை 5 மணிக்கு இடம்பெற உள்ளது. அதே சமயம் எதிர்வரும் 27ஆம் தேதி அந்த ஆராதனைகள் சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் காலை 10:30 மணிக்கு இடம்பெற உள்ளதாக வத்திக்கான் நேற்று அறிவித்திருக்கின்றது. இந்நிலையில் பாப்பரசர் நல்லடக்க ஆராதனை நிகழ்வில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலானி, ஆர்ஜென்டினா ஜனாதிபதி ஜாவியர் மிலை, பிரேசில் ஜனாதிபதி லோயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா, அதே போல அவரது மனைவி உள்ளிட்டோரும், பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன், இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களும் 10 அரச குடும்பத்தினரும், ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அந்தோனியோ குட்ரஸ் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் ராஜ்நரிகளும் இதில் பங்கேற்கவிருக்கிறார்கள். பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸுக்கு பதிலாக அவரது மகன் இளவரசர் வில்லியம் இந்த நல்லடக்க ஆராதனை நிகழ்வில் பங்கேற்க தெரிவிக்கப்படுகிறது. முக்கிய உலக தலைவர்கள் பலரும், அரச குடும்பத்தினரும், ராஜ்நரிகளும், பல்லாயிரக்கணக்கான மக்களும் பங்கேற்க உள்ள இந்த நிகழ்வையொட்டி இத்தாலி மற்றும் வத்திக்கானை சேர்ந்த அதிகாரிகள் பாப்பரசன் பூதல் வைக்கப்பட்டுள்ள சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பிராந்தியத்தில் ஆளற்ற விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு கட்டிடங்களின் கூரை பகுதிகளில் ஸ்னைப்பர்கள் இங்கே வைக்கப்பட்டிருப்பதாக, அல்லது அதே போல கூரை பகுதிகளில் ஸ்னைப்பர்களும் போர் விமானங்களும் தயாராக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு நேற்று வெள்ளிக்கிழமை இரவு சென்ட் பீட்டர் தேவாலயத்தில் சூழ்ந்துள்ள பிரதேசங்களில் மேலும் பல சோதனை சாவடிகள் ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் அந்த செய்திகள் இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே உலக தலைவர்கள் வருகிற நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல் நேற்று தினம் இலங்கையில் உள்ள வத்திக்கான் தூதரக சென்று பிரதமர் அவர்களும் தங்களுடைய இரங்கலை வெளியிட்ட செய்திகளும் இருப்பதை காணலாம். இன்று தினம் மாத்திரமான தகவல் வீரகேசரி நித்திய இளைப்பாறிய பாப்பரசருக்கு முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இரங்கல் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. நித்திய இளைப்பாறுதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் இறுதிக்கிரியைகளில் பங்கேற்பதற்காக இலங்கை சார்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் வத்திக்கான் சென்ற நிலையில் எதிர்க்கட்சியின் பார்வை உறுப்பினர்களான ஹெக்டர் அப்புகாவி மற்றும் காவிந்த் ஜெயவர்தன் ஆகியோரும் வத்திக்கான் சென்றிருக்கிறார்கள். இதேவேளை கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரக சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கமைய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரகத்தை விஜயம் செய்து பாப்பரசரின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களதும் சார்பாக தனது இரங்கலை தெரிவித்தார். இதன்போது இரங்கல் புத்தகத்தில் கையமிட்டு கத்தோலிக்க சமூகத்தின் ஆன்மீக தலைவரான திருத்தந்தையை மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் இலங்கையிலும் உலகிலும் உள்ள கத்தோலிக்க சமூகத்துக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நேற்றைய தினம் புனித திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். மேலும் இரங்கல் புத்தகத்திலும் கையெழுத்திட்டார். வத்திக்கான் தூதரகத்துக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கையின் வத்திக்கான் அப்போஸ்தலிக்க தூதுவர் பேராயர் பிரையன் உடைக்வேயை சந்தித்து தனது அனுதாபத்தை தெரிவித்தார். பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பு எழுதி பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவு குறித்து உலகிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் என்பதும் முக்கியமான செய்தி. முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் இங்கே சென்று தங்களுடைய இரங்கலை தெரிவித்து அங்கிருக்கின்ற இரங்கல் புத்தகத்தில் பதிவேற்ற விடயங்களும் இங்கே முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.